துடிக்குது மனசு. ஒரு நாள்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது இது ஒரு ஆக்டிங் வேணும்ட்டு பண்றது, வாண்டடா பண்றது. எனக்கு இப்போ இவரோட பேட் ஹேபிட்ஸ்னால நான் மெடிக்கல் ரிப்போர்ட் கூட கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சிவியரா பேட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் அப்படி பார்த்துட்டு இவ்வளவு சிவியரா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எப்படி விட்டுருக்கீங்க? இப்ப எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்த் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிருக்குமா? இன்ஃபெக்ஷன் இவனாலதான் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? ஆஃப் கோர்ஸ். எப்படி சொல்றீங்க? ஆமா, இவரோட ஹேபிட் சரியில்லை, ஏதோ ராங் கனெக்ஷன் இருக்கு. ஐ அம் ஷூர் அபவுட் திஸ். ஒரு நாள் நைட்டு அந்த லேடி கிட்ட போகணும்ட்டு அவ்வளவு சும்மா நைட்ல விட்டுட்டு போயிடுவாரு. நீ ஏன் போற, எதுக்கு போறன்னு நான் வலுக்கட்டாயமா கேட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சு செவுத்துல மோதி பல்லு நல்லா இருந்த பல்லு உடைஞ்சது. இப்ப நான் டோட்டலா எடுத்தாச்சு. இல்ல மேடம், ரொம்ப இஸ் வாண்டட்லி டூயிங் மேடம். அந்த லேடியோட அப்ப எப்படி ஆச்சு? இல்ல எப்படி ஆச்சு? நான் கேளுங்க, நான் டைரக்டா கேக்குறேன். நான் கேட்டது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? வேர்க்கலை பருப்பி சாப்பிட குறைச்சதுன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்க தம்பி எங்களை கேட்டா போல அவங்க தங்கச்சி என்ன கேட்டாங்க. இதே வாயில சொன்ன ஆன்சர் இது. நான் கேட்டேன் காலையில இருந்து எப்படி உடஞ்சதுன்னு கேட்கறேன், நைட்டு கூட கேட்கறேன், காலைல சொல்றேன், அப்புறம் சாயங்காலம் சொல்றேன். 3 நாள் கழிச்சு எங்களை சொல்றது நான் வேர்க்கலை பருப்பி சாப்பிட்டேன் உடஞ்சதுன்ட்டு. அவங்க தம்பிகளை சொன்னா அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வேர்க்கலை பர்பி சாப்பிட்டா பல்லு உடையுமா மேடம்? மந்த்லி நான் நல்லா சம்பாரிச்சு கொடுக்கணும். அந்த பணத்துல அந்த லேடியோட நல்லா சந்தோஷமா ரிச்சா ராயலா வாழணும். நானே கஷ்டப்பட்டு நானே எல்லாமே பாத்துக்கணும். அந்த லேடி அப்படின்னு ப்ரூஃப் எதுவும் இருக்காமா? நோ நோ, தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஒரு முறை அந்த லேடி இவரோட வந்து பேசிட்டு இருந்தது நான் பாத்திருக்கேன். பேசுறவங்க எல்லாம் நோ நோ, அதே லேடி தான் அந்த கல்யாணத்துல கையில குழந்தை தூக்கிட்டு காலையில முகூர்த்தம் ஆகுது, அந்த லேடி வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஏமா அங்கேயே கீழே உட்காந்துட்டு இருக்கா, வா வான்னு கூப்பிடுறேன். அந்த லேடி யாருன்னு அவரே கேட்கலாமே. நோ இல்ல, நீங்க நேரா போய் அந்த லேடியை கேட்டிருக்கீங்க? இல்ல மேடம், கண்ணுலயே அவருக்கு சிம்டம்ஸ் ஒரு மாதிரி வெளியில கீழே போன ஜாட காமிச்சதே நான் பார்த்தேன். நானு கொஞ்ச நேரத்துல அந்த லேடியோட கீழே போயிட்டு அவங்க இதெல்லாம் பாத்திருக்கீங்களா கற்பகம்? நேரா போய் கேட்டிருக்கலாம்ல, கன்ஃபரன்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதனால நான் அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் மேரேஜ் நடக்குது, ஒரு பொண்ணுக்கு மாங்கல்ய சமாச்சாரம், கழுத்துல தாலி ஏற நேரத்துல நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இல்ல மேடம், சத்தியமா இருக்கு மேடம். நான் வந்து இந்த 1 இயர்ல எக்ஸ்போர்ட் கம்பெனில போய் ஒர்க் பண்ணிருக்கேன். வீட்டுல பைசா காசு கொடுக்காம என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு எத்தனை நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். ஹஸ்பண்டுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. இன்னைக்கு நகை நட்டு கூட இல்லாம கேவலமா கூலிக்காரி மாதிரி நான் இருக்கேன் மேடம். எனக்கு தெரியாம என் கால பிரச்சனைன்றது எல்லார் ஃபேமிலிலயும் இருக்கும்லம்மா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா பிரச்சனைகள் டெய்லி வந்துட்டு தான். நீங்க என்ன மாதிரி பிரச்சனை? ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன்னா எனக்கு இப்ப வந்து ஃபுல் மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது மேடம். சரி, ரொம்ப சிவியரா, ரொம்ப ஹெல்த் ரொம்ப வீக்கா போயிருக்கு எனக்கு. ஓகே. அப்புறமா தினமும் குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்த உடனே யூஸ் டு ஹேவ் ட்ரிங்க் இமிடியட்லி, வெதர் இட் இஸ் இந்த ஆஃப்டர்நூன் ஆர் நைட், வாட் எவர் இட் இஸ், யூ டோன்ட் பாதர் அபவுட் திஸ். உடனே ட்ரிங்க் எடுத்துக்க வேண்டியது, அப்படியே வெறிச்ச மாதிரி பார்க்க வேண்டியது, தேவையில்லாம என்கிட்ட சண்டை மூட்டி என்ன அடிக்காத நாளே கிடையாது. ஒரு நாள் கூட அடி வாங்காத நாள் கிடையாது. அவ்வளவு வல்கரா போட்டு அடிக்கிறது, என்ன வைஃப்னு ஒரு ரெஸ்பெக்ட் கூட கிடையாது. போன் பண்ணும் போதெல்லாம் அந்த லேடியோட இருக்கிறது, எப்பவுமே பண்றது. எனக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு மேடம். ஏன்னா நாங்க வந்து அவ்வளவு பணம் நாங்க கொடுத்துருக்கோம், அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். நிலத்தை வித்து எங்க வீட்டுல அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அம்மா அப்பா முன்னாடி நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நாங்க சந்தோஷமா நாங்க முன்னாடி வெளியில போனது கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் நான் ஏய் எண்ணி 3 மாசத்துல உங்க அம்மா சாவாடி அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அப்பா நான் சொன்னா 3 மாசத்துல அம்மா சாவாங்கன்னு சொல்லி திருமூல வாயில் வீட்டுல இருக்கும் போது வெட்டிங் டேக்கு நான் அவரை வந்து கால் பண்ணியிருந்தேன். அப்ப கூட வேண்டா விருப்பமா ஏதோ மாதிரி வந்துட்டு நான் தான் போனேன் மேடம். நான் தான் கால் பண்ணி, இந்த அட்ரஸ் கூட தெரியாது மேடம், நான் தான் கால் பண்ணி வெட்டிங் டேன்னு சொன்ன பிறகு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்ப கூட எனக்கு எந்த கிஃப்ட் எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு? ஆமா, கூப்பிட்டதுக்கு விருப்பம் இல்லாம பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு பெரிய ஹால் பெட்ரூம் இருக்கும். திருமூல அம்மா அப்பாலாம் இருந்த வீடு, பெரிய ஹால் இருக்கும். நாங்க பெட்ரூம்ல நாங்க இருக்கோம். நான் தூங்கின பிறகு என்கிட்ட ஒரு அன்பான செக்ஷுவல் லைஃப் இருந்ததே கிடையாது. இது ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. அப்ப நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இது மணி, சிகப்பு கலர் மணி, பிளாக் மணி, ப்ளூ அண்ட் ஒயிட் என்னமோ மணி மாதிரி மடிச்சு கொண்டு வந்திருக்காரு. சாப்பிட சொல்லி சாப்பிடணும்னா எல்லாருக்கிட்டே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அம்மா, மாமியாரு, நாத்தனாரு அது மாதிரி எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது. எனக்கு ரூம்ல கொண்டு வந்து வெயின்ட்டேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு நான் அசோஷியல் கோயிங் ஆஃபீஸ் டயர்ல தூங்கிட்டேன். உள்ள ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. காலையில எழுந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ணும் போது பாத்துருக்காங்க, பெட்ல வந்துட்டு மஞ்சள் கிளை துண்டு இருந்திருக்கு. கீழே சிகப்பு கலர்ல மணில மை தடவின மாதிரி இருந்ததுங்களாம்.
அம்மா எனக்கு நல்லா மிட் நைட்ல ஏதோ மீடியாலாம் இருக்காங்க, எப்படி சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். இல்ல மேடம், ஏதோ பண்ணிருக்காங்க மேடம். என்ன வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்களேன். ஏதோ பண்ணிருக்காங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசி. இப்போ எனக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நியூட்ரஸ்ல வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டிருக்குன்றாங்க. நல்ல ஹெல்த்தியா அந்த பாடி எப்படி திடீர்னு இப்படி ஆகும் எனக்கு தெரியல மேடம். உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ளிகேஷனா இருந்தாலும் a doctor can sort it out. No, they are doing all this nonsense. செய்வனா மந்திரம் தந்திரம்லாம் பண்றாங்க மேடம். எனக்கு இவங்கள பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு மேடம். நிஜமா பயமா இருக்கு. கற்பகம், உங்களுக்கு கவுன்சிலிங் சஜஸ்ட் பண்ண நீங்க எடுத்துக்கிறீங்களா? Of course. Please. இங்க நாங்க ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டுருக்கோம். உங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேச போறாங்க. அதுக்கப்புறமா எந்த டெசிஷன் நீங்க எடுக்கலாம்னு எடுங்க. சரிங்களா? சொல்ல துடிக்குது மனசு.